வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் நம்ம காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் என்னென்ன உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ சாப்பிடக்கூடாத உணவுகள் என்னென்ன, அதையும் மீறி சாப்பிட்டோம்னா நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், அதுலேருந்தெல்லாம் எப்படி விடுபடணும் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். காலை உணவு அப்படின்றது அன்றைய நாளினுடைய மிக முக்கியமான உணவு அப்படின்றதுல சந்தேகம் கிடையாதுங்க. ஆனால் நீண்ட நேரம் பசிக்கு அப்புறம் நமது செரிமான மண்டலம் மிகவும் சென்சிட்டிவாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் சில உணவுகளை சாப்பிட்றது அமிலத்தன்மை, அஜீரணம் மற்றும் நீண்ட கால ஆரோக்கிய பிரச்சனைகளை உருவாக்கலாம். அது மாதிரி எந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்றது தெளிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சிட்ரிக் அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த சிட்ரஸ் பழங்களை காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு பழம், திராட்சை பழம் போன்ற சிட்ரிக் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள்ல அதிகப்படியான அமிலத்தன்மை, அந்த அசிடிட்டி கண்டென்ட் இருக்கிறதால இதை நீங்க காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அப்படி என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் பார்த்தீங்கன்னா, வயிற்றில் அதிகப்படியான அமில சுரப்பு, அந்த ஆசிட் ப்ரொடக்ஷனை இது தூண்டும். இதனால நம்ம உணவுகளே சாப்பிட மாட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நெஞ்செரிச்சல் மற்றும் இரைப்பை அலர்ச்சி, கேஸ்ட்ரிட்டிஸ் ஏற்படுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அசிடிட்டி அதிகமாகிடும். அதனால தான் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் சிட்ரிக் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. ரெண்டாவது, காரமான உணவுகளை காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மிளகாய் அல்லது மசாலா அதிகம் சேர்த்திருக்கக்கூடிய உணவுகளை காலையிலேயே நீங்கள் சாப்பிட்றது அப்படின்றது குடலுடைய சுவர்களை உங்களுக்கு ஒருவேளை பாதிக்கலாம். ஸோ இது வயிற்று பிடிப்பு மற்றும் அசிடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெஞ்செரிச்சல், இது எல்லாத்தையுமே அமிலத்தன்மை, அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வழிவகுக்குங்க. ஸோ காரமான உணவுகள் எப்போதுமே நம்மளுடைய குடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக தான். அது அல்சர் போன்ற பிரச்சனைகளை கூட ஏற்படுத்தலாம். அந்த குடல் ஆரோக்கியத்தை அது பாதிச்சிடும். இது மாதிரி நீங்கள் காலையிலே வெறும் வயிற்றிலே நீங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகும்போது மிளகாய் அல்லது மசாலாலாம் அதிகமாக சேர்த்து சாப்பிட்றீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு தீமைகளை விளைவிக்கும். அதனால் காலையில் வெறும் வயிற்றில் காரசாரமான உணவுகளை எடுத்துக்கொள்ளாதீங்க. இனிப்பு மற்றும் சர்க்கரை கலந்திருக்கக்கூடிய உணவுகள், இதை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. காலையில் எழுந்தவுடன் ரிஃபைனடு சுகர், அதாவது சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை அல்லது இனிப்பு பலகாரங்களை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன ஏற்படும்னா, ரத்தத்தில் திடீரென சர்க்கரையினுடைய அளவு உங்களுக்கு உயர ஆரம்பிக்கும். ஸோ இது இன்சுலினுடைய சுரப்பை கடுமையான அளவில் உங்களுக்கு பாதிக்கும். இதனால் கல்லீரலுக்கு அதிகப்படியான அழுத்தத்தை அது கொடுக்கிறதா, கல்லீரல் நச்சு கழிவுகள் தேங்க ஆரம்பிக்கலாம். கல்லீரலில் கொழுப்பு படிவுகள் உண்டாகி கல்லீரலுடைய செல்கள் பாதிப்படையலாம். ஸோ அதனால் கல்லீரல் வீக்கம் கூட நமக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, காலையில் வெறும் வயிற்றில் இந்த சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரையாக இருக்கக்கூடிய இனிப்பு உணவுகள் அதிகமாக நம்ம காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. ஸோ ஒருவேளை எடுத்துட்டோம்னா அது நம்மளுடைய பிளட்ல சுகரோட அளவு கூட இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சர்க்கரை நோயை கூட வரவழைச்சிடும். நாம தான் கவனமாக இருக்கணும். காஃபி மற்றும் டீ அல்லது பால், இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பலருக்கும் காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் அந்த காஃபி, பால், டீ இதெல்லாம் எடுத்துக்கொண்டு தான் அந்த நாளையே நம்ம தொடங்குவோம். இது நமக்கு ஒரு பழக்கமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் அப்போ காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த உணவுகள் எல்லாமே நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள். இது ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸ். அந்த நம்ம சாப்பிடக்கூடிய உணவை செரிக்க வைக்கிறதுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை ஈர்த்து கொடுக்கக்கூடியது தான் இந்த காஃபி, டீ, பால் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த அமிலங்களுடைய சுவர்கள் உங்களுக்கு பாதிக்கப்படும். குறிப்பாக கேஃபியில் இருக்கக்கூடிய அந்த கெஃபைன், அதை நீங்கள் வெறும் வயிற்றில் சேர்க்கும் போது ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை அதை சுரக்க செஞ்சிடும். ஸோ இது காலப்போக்கில் செரிமான கோளாறுகளை உங்களுக்கு ஒருவேளை உண்டாக்கலாம். தண்ணீருக்கு பிறகு இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்வது தான் சிறந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இப்போ நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் காஃபி, டீ, பால் எடுத்துக்கொண்டே ஆகணும் அப்படின்னா ஒரு டம்ளர் நீங்கள் வெறும் வயிற்றில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் குடிச்சிக்கோங்க. அதை குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் கூட காஃபி மற்றும் பால், டீ இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ எது ஆரோக்கியம் கேட்டிங்கன்னா, நீங்கள் காலை உணவுகள், மதிய உணவுகள், இரவு உணவுகள் எதுவாக இருந்தாலும் அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் காஃபி, டீ, பால் எல்லாம் எடுத்துக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. இரவு உணவுகள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பசும் பால்லாம் குடிச்சிங்கன்னா தூக்கமெல்லாம் உங்களுக்கு நன்றாக வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளே கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தக்காளி காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. காரணம் என்னென்னா, தக்காளியில் இருக்கக்கூடிய டேனிக் அமிலம், அந்த டேனிக் ஆசிட்ஸ் வயிற்று அமிலத்துடன் வினைபுரிய ஆரம்பிக்கும். ஸோ அது வினைபுரியும் போது வயிற்றில் கற்கள் அல்லது செரிமான கோளாறுகள் ஒருவேளை உங்களுக்கு உருவாகக்கூடும். உங்களுக்கு அல்சர் பாதிப்பு ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா நீங்கள் காலையிலே வெறும் வயிற்றில் தக்காளி எடுத்துக்கொள்வது தவிர்க்கணுங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி அல்சர் இருக்குது, ஆல்ரெடி செரிமான கோளாறுகள்லாம் இருக்குன்னா காலையில் வெறும் வயிற்றில் தக்காளி நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீங்க. நீங்கள் உங்களுக்கு ஆரோக்கியமாக தான் செரிமான மண்டலம் இருக்குது, அல்சர் எல்லாம் இல்லை, இப்போ நாங்கள் காலையில் வெறும் வயிற்றில் தக்காளி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு வேளை உங்களை பாதிக்கலாம். கவனமாக இருக்கணும். கார்பனேற்றப்பட்ட பானங்கள், கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குங்க இல்லையா, ஸோ இதை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க.
குளிர்ச்சியான அல்லது கார்பனேற்றப்பட்ட பானங்களை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றிலே குடிக்கிறது குடலுக்கான ரத்த ஓட்டத்தை வந்து குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது. இதனால் அது உங்களுடைய செரிமானத்தை மந்தப்படுத்தும். ஸோ அந்த காலையிலே கார்பனேற்றப்பட்ட அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா அந்த உணவுகள் போதுமான அளவுக்கு செரிமானமே ஆகாது. அது செரிக்கிறதுக்கே ஒரு மந்தமான நிலை இருக்கும். இதனாலே பசியின்மை நிலை தென்படுறதால போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய மற்ற உணவுகளையும் அடுத்தடுத்து நீங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. அது உங்களை கடுமையான அளவில் பாதிக்கும். ஸோ நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. காலையிலே வெறும் வயிற்றில் பச்சை காய்கறிகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. அதாவது ரா வெஜிடபிள்ஸு சாலட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போது பச்சை காய்கறிகள் எப்போதுமே ஆரோக்கியமானது, அதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வந்து கிடையாது. பச்சை காய்கறிகள் ஆரோக்கியமானவை அப்படின்னாலும் வெறும் வயிற்றில் நம்ம பச்சை கறியை வந்து எடுத்துக்கிற போது அது செரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகும். குறிப்பாக அந்த முட்டைக்கோசு, காலிஃப்ளவர் போன்றவற்றை காலையிலேயே பச்சையாக சாப்பிடுவதில் நிறைய செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். கடுமையான வயிற்று வலி மற்றும் வயிற்று பிடிப்பு, அப்டாமினல் கிராம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படலாம். நார்சத்து அதிகமாக இந்த பச்சை இலை காய்கறிகள் இதெல்லாத்துலையுமே இருக்கிறதால, ஸோ இந்த காய்கறிகள் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா செரிமான மண்டலத்தை அதுக்கு அதிக அழுத்தம் வந்து கொடுக்கும். காலையில் வெறும் வயிற்று இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்படியே நம்ம சாப்பிட்னாலும் இந்த பச்சை காய்கறியை எடுத்துக்கொள்ளக்கூடாது, வேக வைத்து தான் எடுத்துக்கொள்ளணும். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரிக்காய் அதை வந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. பேரிக்காயில் இருக்கக்கூடிய கச்சா நார்சத்து, அந்த க்ரூடு ஃபைபர் அப்படின்றது வந்து வெறும் வயிற்றில் இருக்கக்கூடிய மென்மையான சவ்வு படலத்தை உங்களுக்கு பாதிக்கும். ஸோ இதனால் செரிமான கோளாறுகள் ஏதாவது உங்களுக்கு ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் பேரிக்காய்களை காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. குறிப்பாக வாழைப்பழம் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. பனானாஸ், இப்போது வாழைப்பழத்தில் மெக்னீஷியம் மற்றும் பொட்டாசியம் அதிகம் இருக்குது. இதை நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது இது உங்களுடைய ரத்தத்தில் மெக்னீஷியனுடைய அளவை வந்து திடீரென உயர்த்த வைக்கும். இதனால் இதயத்தினுடைய அந்த கால்சியம் மெக்னீஷியம் சமநிலை, கால்சியம் மெக்னீஷியம் பேலன்ஸ் வந்து பாதிக்கலாம் அப்படின்றத சில ஆய்வுகளை குறிப்பிட்றாங்க. ஸோ நீங்கள் வாழைப்பழங்களை எடுத்துக்கணும், அப்போ ஓட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது காலையில் வெறும் வயிற்றில் வாழைப்பழங்களை சேர்க்காமலையா இருக்கும் அப்படின்னு நீங்கள் சந்தேகப்படலாம். மிதமான அளவில் வாழைப்பழங்கள் இந்த ஓட்ஸ் போன்றவற்றில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பை தராது. அப்படின்னாலும் தனியாக நீங்கள் வாழைப்பழங்களை மட்டுமே சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அப்போ மற்ற உணவுகளோட கலந்து எடுத்துக்கிறது பிரச்சனை கிடையாது, ஓட்ஸ் போன்றவற்றோட கலந்து எடுத்துக்கிறதுலாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் வாழைப்பழங்களை தனியாக சாப்பிட்டீங்கன்னா அதை தனியாக சாப்பிடக்கூடிய உணவாக நீங்கள் தவிர்க்கிறது அது உங்களுக்கு நல்லது, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மருந்து மாத்திரைகள் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் எப்போதும் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. இப்போ மருத்துவர் வந்து உங்களுக்கு அறிவுறுத்துவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய மாத்திரைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் போடக்கூடிய மாத்திரைகள் ஒரு சில மாத்திரைகள் இருக்கும். ஆனால் மருத்துவருடைய அறிவுறுத்தினாலன்றி வலி நிவாரணிகள் அல்லது ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகளை வெறும் வயிற்றில் உட்கொள்வது இரைப்பை அலர்ச்சி, அதாவது கேஸ்ட்ரைட்டிஸ் உண்டாக்கி குடல் புண்கள், அல்சருக்கு அது வந்து வழிவகுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மருத்துவர் வந்து காலையில் உங்களுடைய அந்த வயிறு நிலைமை எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு மாத்திரை போட சொன்னால் தான் நீங்கள் போடணும். இல்லைன்னா நீங்களாகவே வந்து அதை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துனதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, குளிர்ந்த பானங்கள் காலையில் வெறும் வயிற்றில் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுடைய ரத்த நாளங்களை சுருங்க வைக்கும். பதப்படுத்தப்பட்ட இறைச்சியை காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உப்பு மற்றும் நைட்ரேட் வந்து அதில் அதிகமாக இருக்கிறதால ஸோ அது உங்களுக்கு பாதிக்கும். அதிக இனிப்பு பலகாரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்லீரலில் வந்து அழுத்தம் உண்டாகும். அதனால் குளிர்ந்த பானங்களுக்கு பதிலாக காலையில் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிங்க. பதப்படுத்தப்பட்ட இறைச்சிக்கு பதிலாக வேக வைத்த முட்டை எடுத்துக்கோங்க. அதிக இனிப்பு பலகாரங்களை சாப்பிட்றதுக்கு பதிலாக ஓட்ஸ் அல்லது கஞ்சி, இது கூட வாழைப்பழங்கள் கூட நீங்கள் கலந்து எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ அப்போ காலையில் எடுத்துக்கொள்ளக்கூடாத உணவுகளாக இது இருக்குன்னா காலையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ வெதுவெதுப்பான நீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை அது வந்து உங்களுக்கு வெளியேற்றும். ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா புரதம் மற்றும் நார் சத்தை உங்களுக்கு வந்து கொடுக்கும். பப்பாளி அல்லது தர்பூசணி இதெல்லாமே காலையிலேயே உங்களுக்கு வந்து செரிமானத்தை வந்து எளிதாக்கும். முட்டை வந்து நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்தும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா கூட அந்த முட்டையை வந்து காலையில் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த உணவுகளை மட்டும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. முன்னாடி சொல்லக்கூடிய உணவுகள் எல்லாம் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடிய இந்த பழக்கத்தை விட்டு விடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.